பாருங்கள், கேம்ப் ஹேஸ் ப்ரொவிஷன் ஆஃப் 48 persons ஃபார் 12 days. அதாவது ஒரு கேம்பில் 48 பேருக்கான 12 நாளைக்கான சாப்பாடு இருக்குது, ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து பர்சன். In how many days will the same provision finish off its the strength of the camp is increased to 72%. அதாவது 48ங்கிறது 72 மாறுச்சுன்னா எவ்வளோ நாளைக்கு அந்த ப்ரொவிஷன்ஸ் பத்தும்? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டேஸ் கூடுச்சு அப்படின்னா ப்ரொவிஷன்ஸ்க்கான அந்த நாள் என்ன ஆயிரும்? குறையும். நல்லா பார்க்கணும், இது கூடுது இது குறையுது. ஸோ அப்படிங்கிறப்ப இது என்ன வேல்யூ, என்ன ஃபார்முலாவில் வரும்னா, அதாவது மென் ஒர்க்கு. ஸோ M1 W1 is equal to M2 W2 இந்த ஃபார்முலாவில் வருமா? ஓகேவா? ஸோ Wல இது D வரும், டேஸ் வரும், டிவைடட் பைல தான் ஒர்க்கு. ஸோ ஒர்க்குங்கிறது இங்கே என்ன? அந்த சேம் அமௌண்ட் ஆஃப் ப்ரொவிஷன் தான். ஸோ அப்போ மேலே இருக்கிறது மட்டும்தான். M1னா ஃபஸ்ட்டு பர்சன் என்ன 48 வரும், டேஸ் வந்து 12 டேஸ் வரும். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 72 இன்ட்டு எக்ஸுக்கு, அந்த எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 48 இன்ட்டு 12 டிவைடட் பை 72. ஸோ 72வையும் இதையும் அடித்தோம்னா என்ன வரும்? ஃபைனலாக அடிக்கும்போது 8ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ எவ்வளோ நாளைக்கு வரும்? 8 டேஸுக்கு தான் வரும்.